அற்புதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு மிராக்கள் இந்த இடத்துலலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு எல்லாம் பாசிட்டிவான இடம் தேவையில்லை. எந்த விதமான எல்லா விதத்துலையும் நெகட்டிவாக இருந்தாலும், நெகட்டிவான இடத்துல ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் அவர் அற்புதம் செய்யும்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழானதெல்லாம் நேராக மாறிவிடும். உங்களுக்கு எதிரிடையான காரியங்கள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிவிடும். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறதற்கு எல்லா சுற்றிலும் பாசிட்டிவாக மாற்றிட்டு அற்புதம் செய்கிறவர் அல்ல. எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அற்புதத்தை மகிமையாக நடத்தி கொண்டு வருவார். வேதத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். வழி நடத்தி வெளியே கொண்டு வர்றாரு. அவங்க ஒரு செங்கடலை பார்க்குறாங்க. செங்கடலை பார்த்த உடனே அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா யாரிடத்துல இருந்து கர்த்தரை விடுவித்து கொண்டு வந்தாரோ அதே கூட்டம் இவர்களை துரத்துக்குது. இவர்களை எப்படியாவது பிடிச்சு இவங்களை சிறப்பிடிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. பயந்துட்டு இவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வாயில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், இதோட எங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, இதில் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல செங்கடலை ரெண்டா பிளந்து தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். சாத்தியமே இல்லைன்னு நீங்களும் நினைக்கிங்கல்ல, வாய்ப்பே கிடையாது, இதுல இருந்து அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிங்க. ஆனால் அந்த இடத்துல தான் உங்களுக்கான அற்புதத்தை தேவன் செய்வார். அந்த இடத்துல இருந்து கடக்க பண்ணுவார், உங்களை ஜெயிக்க பண்ணுவார். அவர் உங்களை வழி நடத்துறாருல, நீங்க ஏசப்பா உங்களை வழி நடத்துறாருல, அவர் நிச்சயமா உங்களை விடவே மாட்டார். உங்களுக்கு அற்புதத்தை செய்து அதிசயத்தை காண பண்ணுவார். அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, என் தேவன் எனக்காக எந்த இடத்துலையும் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி. ஆமென்.